ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நவம்பர் 6க்கான நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பாருங்க, இன்னைக்கு தான் எலெக்ஷன் எங்க யூஎஸ்ல. ஸோ ரொம்ப நெக் டு நெக் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் ரெண்டு அழகான ஒரு வார்த்தைகள் பாருங்களேன். ஹாரிஸ் ராப்ஸ் அப் ஹெர் கேம்பெயின் இன் பிலாடெல்பியா அப்படின்னு போட்டிருக்காங்க. ராப்ஸ் அப் அப்படின்னா முடித்து கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்க்ளூடட் ஹெர் கேம்பெயின். அதே மாதிரி ட்ரம்ப் என்ஸ் ஹிஸ் டிரைவ். ஸோ டிரைவ் இஸ் சம்திங் லைக் நீங்க ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு கேம்பெயின் நடத்துறது பேரு டிரைவ். ஸோ இது வந்து என்ஸ் ஹிஸ் டிரைவ் அப்படின்னு சொல்லி, அதாவது இவர் முடித்து விட்டார், இவர் நிறைவு செய்து விட்டார் அப்படின்னு ரெண்டு ஈக்குவலன்ட் வேர்ட் தமிழ்ல சொல்ற மாதிரி இதுக்கு பேரலா அது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு சினனிம் அந்த இடத்துல வேற என்ன ஆல்டர்னேட்ஸ் வரும் அப்படின்லாம் பார்க்குற எக்ஸசைசஸ் நம்ம எக்ஸாம்ஸ்ல இருக்கு. இப்போ இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள்னு எதுவும் இல்லைங்க. இந்த இடத்துல பாருங்க, எடிட்டோரியல்ல சாலமன் ப்ராமிஸ் தேர் கேன் பி நோ ஃபர்தர் டிலே இன் ரெஸ்டோரிங் ஸ்டேட்ஹுட் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட்ஹுட், அதாவது திரும்பியும் அதை ஸ்டேட்டா மாத்துறதுக்கு, இப்போ அது யூனியன் டெரிட்டரியா இருக்கு, ஸ்டேட்டா மாத்துறதுக்கு டிலே இருக்க வேண்டாம். ஸோ யூ கிவ் அ சாலிட் ப்ராமிஸ், ஒரு சின்சியர் ப்ராமிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆர்டிக்கல், வாஸ்து பாருங்க. அடுத்தது செட்பேக்னா பின்னடைவுன்னு அர்த்தங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜப்பான்ல ரொம்ப வருஷமா லீடிங்ல இருந்த ஒரு பார்ட்டி, லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி, அது வந்து இப்போ அதோட மெஜாரிட்டியை வந்து லூஸ் பண்ணியிருக்கு. சரிங்களாங்க. ஸோ அதோட மெஜாரிட்டியை லூஸ் பண்ணதுனால கொஞ்சம் எல்லாருக்கும் ஷாக்கு. ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கோங்க. இது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் வேர்ல்டு ஹேப்பனிங்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல் இன்னைக்கு நம்மளோட எடிட்டோரியல் பேஜ்ல வந்தது வந்து ஆதார் பயோமெட்ரிக் டேட்டா ஆக்சஸ் வில் எய்ட் ஃபோரன்சிக். ஸோ தடயவியலுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு இது எழுதியிருக்காங்க. இந்த இதுல வர பாயிண்ட்ஸை நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எஸ்ஏ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆதார் டேட்டா பேஸ் அந்த இதை படிக்க விட்டுறாதீங்க. இந்தியா கனடா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ், இது வந்து யூபிஎஸ்சிக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ங்க. நம்மளுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வரலாங்க. இது வந்து நீங்க இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஒரு நம்ம சுதந்திர போராட்டம்லாம் படிக்கும்போது கிளர்ச்சியாளர்கள்னு படிச்சிருப்போம். ஸோ அவங்க வந்து நாட்டுல ஒரு புதுமையை கொண்டு வரணும், இருக்கிற கவர்மெண்ட்டை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரெவல்யூஷனரி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து ரெவல்யூஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெவல்யூஷனரி ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுலயே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்றாங்க, அதை கொலை பண்றாங்க, கடத்துறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்கள எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட தீவிரவாதிகள் மாதிரி, பட் இவங்க நல்ல காஸ்ட்காண்டி பண்றாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு டீம் தான் காலிஸ்தானி டீம். இவங்க வந்து நம்ம சீக் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இவங்க இவங்க கனடால போய் இருக்காங்க. ஸோ இவங்க அங்க தஞ்சம் அடைஞ்சதுனால அங்க இருந்து நம்ம இந்தியாவை பழி வாங்குறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து என்ன சொல்றதுன்னா, நம்ம இந்திரா காந்தி மேடம் பீரியட்ல ஸோ ப்ளூ ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் வந்து டெரரிஸ்டுக்காண்டி நடத்தியிருப்பாங்க. அந்த ஆப்ரேஷன் வந்து அவங்களோட ஹோலி பிளேஸான குருத்வார்ல நடந்திருக்கும். ஸோ அந்த கோல்டன் டெம்பிள்ல நடந்திருக்கும். ஸோ அதுக்கு இவங்க பழி வாங்குற விதமா தான் மேடமை ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரியும் இருக்கு. ஸோ எனக்கு நிறைய தெரியலங்க. ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கரெக்டான இதை வந்து எனக்கு சொல்லுங்க. ஸோ நான் ரீட் பண்ண வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும் இதுதான் ஸ்டோரி. ஸோ அப்போ ஒரு 1985ல ஏர் இந்தியால ஒரு பாம் வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்மளால இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாம போயிருக்கும். ஏன்னா கனடாவோட சப்போர்ட் இருந்திருக்காது. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அங்க இருந்து இங்க வேலை பார்த்திருப்பாங்க. ஸோ அங்க இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஒரு மைனாரிட்டி தான். ஏன் வந்து கனடியன் கவர்மெண்ட் இவங்களை வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, அங்க வந்து நிறைய சீக்ஸ் இருக்காங்க. அந்த சீக்ஸோட ஓட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காண்டி தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்தியா எவ்வளோ வார்ன் பண்ணாலும் அவங்க அதை கேட்டுக்க மாட்டாங்க கனடா. ஸோ இதை பத்தி தாங்க இந்த ஆர்டிக்கல் இருக்கு, வாசிச்சு பாருங்க. ஸோ அங்க ஒரு டிவி ஷோல கேட்டிருக்கிறப்போ அதை வந்து அவங்க பேட்ரியாட்டிசம்னும் அதை வந்து பெரிய நம்ம இந்தியாவோட கமெண்ட்ஸ்லாம் பெருசா கன்சிடரேஷன்லாம் அவங்க எடுத்துக்காத மாதிரியும் போயிடுறாங்க கனடியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் ஆன் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வாசிச்சு பாருங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஏன் நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு கோல்ட் வார் போயிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வரதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி.
பட் எதுவுமே வந்து 100% வந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ அடுத்து இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே வந்து எக்ஸ்ட்ரிகேட். எக்ஸ்ட்ரிகேட் அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டில இருந்து வெளியில வர்றதுங்க. வெளியில வர்றது இல்ல ஃப்ரீ ஆகுறது. ஸோ டிஸ்என்டாங்கிள், அன்டாங்கிள். அடுத்து பாருங்க, இந்தியா மஸ்ட் கிரியேட் லீடிங் ஸ்பேஸ் பிரிம் சேஸ் இஸ்ரோ சேர்மன். நம்ம சோம்நாத் ஜி வந்து இப்ப லேட்டஸ்டா ஒரு அவார்டு வேற வாங்கியிருக்காங்க. 2வது அவங்க வந்து இன்ஸ்பைரிங் ஸ்பீச் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அதுல வந்து எக்கனாமி அதாவது குளோபலா ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து 2 to 10% தான் கவர்ன்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் கவர்ன்மெண்ட் நெறைய சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது நம்ம நொயல் டாட்டா. அவர் வந்து டாட்டாவோட ஓன் பிரதர். நம்ம வந்து ஓன் பிரதர்ன்னு சொல்லுவோம். அதோட இன்னொரு வார்த்தை ஹாஃப் பிரதர். ஹாஃப் பிரதர்னா பார்ன் டு த சேம் பேரண்ட்ன்னு அர்த்தங்க. ஸோ ஹாஃப் பிரதர் அவர் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அடுத்தது இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு நம்மளோட கன்சம்ப்ஷன்ஸ் எவ்வளோ இருந்திருக்குன்னா பாதி தாங்க இருந்திருக்கு. ஸோ ஜப்பான் கம்பெனி நோமுரா வந்து இந்த அனாலிசிஸ குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நேத்து தலால் ஸ்ட்ரீட் பயங்கரமா விழுந்திருந்துச்சுங்க. ஏன்னா இந்த யுஎஸ் எலக்ஷன நெருக்கி நம்மளோட ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் நெறைய அமௌண்ட்ட வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு மேஜரான எஃப்டிஐயோட பிரைமரி சோர்ஸ் வந்து யுஎஸ் தாங்க. ஸோ நெறைய எடுத்துட்டாங்க. இன்னைக்கு தலால் ஸ்ட்ரீட் அதாவது டி ஸ்ட்ரீட்ன்றது தலால் ஸ்ட்ரீட். அது வந்து திரும்பியும் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டாக்டர் ரெட்டிஸ் லேப்ல வந்துங்க நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப தேவையில்லைங்க. ஷேர் ட்ரேடிங் இவங்க பண்றதுக்கு தான் இது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். அவங்களோட ப்ராஃபிட் வந்து கூடியிருக்குங்க. அதாவது சேல்ஸ் வந்து கூடியிருக்குங்க. பட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, நெறைய சப்சிடரிஸ் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மென்ட் கேபிட்டல்ஸ் குடுத்ததுனால, இந்த வாட்டி இங்க வந்து தோ சேல்ஸ் நல்லா இருந்தாலுமே ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெயிலோட நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 2036ல ஒலிம்பிக் கேம்ஸ் இந்தியா கண்டக்ட் பண்றதுக்காண்டி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கு. அதாவது ஒரு ஒப்புதல் லெட்டர், லெட்டர் ஆஃப் கன்சர்ன்ட் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அனுப்பியிருக்காங்க. இன்டென்ட்னா ரிக்வெஸ்டிங் லெட்டர். ஸோ நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்டிங் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எ போட் வேட்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யமுனா ரிவர்ல நிறைய அந்த நுரை இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு பாருங்க, பிக் ஷாட்னு சொல்லி போட்டு அதுக்கு கீழே த போட் வேட்ஸ். வேட்ஸ்னா தண்ணியிலையோ இல்ல வேற ஏதாவது லிக்விட்லயோ ரொம்ப முயற்சி எடுத்து நீங்க மூவ் பண்றது தான் வேடு. ஸோ போட் வேட்ஸ் அப்படின்னா போட் ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ணுது அப்படின்ற ஒரு அர்த்தம் வருங்க. ஸோ இன்னைக்கு வெக்காபுலரி கம்மி தாங்க, படிக்க வேண்டிய நியூஸ் கம்மி தாங்க. பட் சின்சியரா அதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்கள ரொம்ப சக்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல கொண்டு போயிட்டே இருக்குங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.